மதுரை அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியிருக்கின்றது. என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றது? சூழல் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பிரீதா. மதுரை மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் அந்த உரிமையாளர்கள் அந்த முன்பதிவு என்பது சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கிய இந்த முன்பதிவு என்பது நாளை மாலை 5 மணி வரை அந்த முன்பதிவு என்பது நடைபெறும். இதன் காரணமாக பார்த்தோமென்றால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக தயார் நிலையில் இருந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டினுடைய உரிமையாளர்கள் அவர்கள் இந்த ஆன்லைன் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி மதுரை புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறோம். அந்த மதுரை மாவட்ட நிர்வாகம் இந்த 5 மணிக்கு இந்த ஆன்லைன் முன்பதிவு தொடங்கிய நிலையில் இந்த காளையின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அந்த முன்பதிவுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அந்த குறிப்பாக பார்த்தோம்னால் அந்த இப்போ ஜல்லிக்கட்டு போட்டி குறிப்பாக வருகின்ற 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், அதே போன்று 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் இந்த உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுகளை அந்த காளைகளை இதில் எந்த போட்டிக்கு அவர்கள் அந்த பங்கேற்க போகிறார்கள் என்பது இந்த 3 போட்டியிலும் ஒரே நபர் பங்கேற்க முடியாது. அதே போன்று அந்த காளைகளும் 3 போட்டிகளிலும் பங்கேற்க வைக்க முடியாது. இந்த 3இல் ஏதாவது ஒரு போட்டியில் மட்டும்தான் அவர்கள் பங்கேற்க முடியும். அதனை அவர்கள் முதலில் அதை தேர்வு செய்ய வேண்டும். அதே போன்று அந்த இப்போ ஒரு காளையை பதிவு செய்கிறார்கள் என்றால் அந்த காளையின் அந்த உரிமையாளர் அதற்கான அந்த காளைக்காக கால்நடை மருத்துவத்துறையிடம் அந்த பெறப்பட்ட அந்த மருத்துவ சான்று, அதே போன்று காளையினுடைய அந்த பூர்வீகம், அதனுடைய அந்த வயது, அதனுடைய நிறம், அந்த கொம்பினுடைய நீளம் உள்ளிட்டவை, அந்த காளைகளுக்கு எத்தனை பற்கள் இருக்கிறது என்பது குறித்த அந்த விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த மருத்துவ சான்றிதழையும் பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று பார்த்தோம் என்றால் அந்த மாடுபிடி வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கான அந்த மருத்துவ அந்த உடல் தகுதி சான்று, அதே போன்று ஆதார் கார்டு மற்றும் அந்த பாஸ்போர்ட் உள்ளிட்ட அந்த ஆவணங்களை, அந்த அடையாள அந்த விலாசம் உள்ளிட்ட அந்த அடையாள ஆவணங்களை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்துதான் இந்த முன்பதிவு என்பது நடைபெற்று வருகின்றது. ஆர்வமுடன் பதிந்து வரக்கூடிய நிலையில் மதுரை அந்த புதூர் பகுதியில் அந்த மாடுபிடி வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவடமே கேட்கலாம். இப்போ இந்த மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்காக இப்போ ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியிருக்கு. இப்போ ஆர்வமுடன் பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த போட்டிக்காக என்ன மாதிரி நீங்கள் தயாரானீங்க? இப்போ உங்களோட காளைகளை எப்படி தயார்படுத்திருக்கீங்க? எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது? இப்போ நீங்கள் ஆன்லைன் முன்பதிவு பண்ணிட்டீங்க, அதனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்ன்றது எந்த அளவுக்கு வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்குதோ அந்த மாதிரி வேர்ல்டு கப் ஜல்லிக்கட்டு இந்த அலங்காநல்லூர், பாலமேடு அந்த 3 நாள் அலங்காநல்லூர், பாலமேட்டுக்காண்டி ஒரு வருஷத்தை காத்திருப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்கட்டும், அந்த 3 நாள் ஜல்லிக்கட்டுன்றது உலகளாவிய உலகத்தமிழர் பார்த்து வேர்ல்டே பார்க்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு. அந்த 3 நாளில் அந்த ஜல்லிக்கட்டு ஆன்லைன் பதிவு இன்றைக்கி 5 மணிக்கு பதிகிறாங்கன்னா கூட சோறையும் இந்த நாட்களை உணவு கூட உண்ணாமல் கூட மக்கள் மாடுபிடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் ரொம்ப ஆர்ப்பரித்து இன்றைக்கி ஆன்லைனில் பதிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாடு, அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் தான் பங்கேற்க முடியும். அதே இது மாட்டுக்கு வயசு கேட்குறாங்க. எப்படின்னா 6 பல்லு, 2 பல்லு, 4 பல்லு அவுக்க மாட்டாங்க. அது 8 பல்லு இந்த மாதிரி அவுக்க விடுவாங்க. அதே இது வீரர்களுக்குமே அதனுடைய வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே இது அவங்களுடைய ஃபிட்னஸ்ஸு, உடம்பு. ஜல்லிக்கட்டுன்றது இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் கேம். அந்த ப்ரெஷர் கேம்லேயும் ஏகப்பட்ட ப்ரெஷர் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடல் தகுதியெல்லாம் நான் ஜல்லிக்கட்டு, இது கேரம் போர்டு, செஸ் போர்டு விளையாடுற விளையாட்டு இல்லை. ஜல்லிக்கட்டுன்றது ஒரு ப்ரெஷரான கேம். அந்த கேமில் ப்ரெஷரை செக் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம். அதுக்கும் சரின்னு இருக்காங்க. அதே இது ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் இன்றைக்கி இறக்குறோம்னா உடல் தகுதி, நீச்சலும், ஓட்டப்பயிற்சி தானாகவே ஒரு மாட்டுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கும். அதையும் தாண்டி மாட்டுக்கு ஒரு மாடு 80% தொழில் பண்ணுதுன்னா, விஷயமாக இருக்குது, டேலண்ட்டாக இருக்குன்னா ஒரு 20% அதுக்கான ஊக்கமான இறையை கொடுப்போம். பருத்தி விதை, பேரிச்சம்பழம், கொண்டக்கடலை, காணப்பயிர், இப்படி பல்வேறுதான மூலிகை இதை கொடுத்து நல்ல உணவை நல்லா ஹெல்த்தாக வச்சுருப்போம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாடையும் துப்பாக்கி குண்டு மாதிரி வச்சுருக்கோம். தோட்டா மாதிரி ஒன்று பூரா அப்டேட்டு புது வருஷனாக காலையில் இறக்குறவங்க இன்றைக்கி முடக்கத்தான் மணி தான்.
இன்றைக்கி அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டில். ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பதிஞ்சாலுமே இந்த பாருங்கள் ஆன்லைன் பதிவில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பதிகிறோம். ஆனால் தனிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு சங்கத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்துட்றாங்க. அதுவும் வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சரும் தனிப்பட்ட முறை ஒரு ஜல்லிக்கட்டு சங்கத்துக்கு மட்டும் கொடுத்துறாங்க. இப்போ தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சங்கம் போல் ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தில் பல முறை போராடி இன்னைக்கு டிஸ்பிளேக்கு வெளிப்படைத்தன்மையாக சிறந்த மாடுபிடி வீரர், சிறந்த காளை உரிமையாளருக்கான வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கும் போராடி இருக்கோம். வர்ணியாளருடைய சம உரிமை வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம். கண்டிப்பாக பிரீட்டா, இப்போ நீங்கள் அந்த மாடுபிடி வீரர் பேசின நாம கேட்டிருந்தோம். இந்த உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இந்த ஆண்டு கிரிக்கெட் போட்டிகளில் போன்று அந்த ஸ்கோர் போர்டுகள் மூலமாக ஒரு மாடுபிடி வீரர் எத்தனை காளைகளை பிடித்துள்ளார், எந்த காளை சிறந்த காளையாக விளையாண்டிருக்கிறது, எத்தனாவது சுற்று, இதில் எத்தனை வீரர்கள் வெளியேறியிருக்கிறார், எத்தனை வீரர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்பது குறித்த அனைத்து விவரங்களும் அறிவிக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்கோர் போர்டுகள் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் கடந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்றாலே மதுரையில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த வகையில் இந்த 2026 ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மாடுபிடி வீரர்களும் காளைகளும் தயார் நிலையில் உள்ளன. அதற்கான முன்பதிவுகள் மிகவும் ஆர்வமுடன் நடைபெற்று வருகின்றது. பிரீதா, ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது. அங்கு மாடுபிடி வீரர்களும் காளையின் உரிமையாளர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நாம் பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 89397 5009.